எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸில் 7.5 வருஷமா செக்கெண்ண உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இந்த 7.5 வருஷத்துல நாங்க கத்துட்ட பாடத்த தான் வந்து இந்த பதிவுல சொல்லப் போறேங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து ஆரோக்கியமான உணவுப் பொருள் விரும்புறாங்க. செக்கெண்ணெய் வந்து அதிகமா விரும்புறாங்கன்னு சொல்லி தான் வந்து இந்த செக்கெண்ணெய் தொழில் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சேங்க. நாங்க விவசாய குடும்பத்துல வந்தனால இந்த செக்கெண்ணெய் தொழில் வந்து மக்களுக்கு சுத்தமான எண்ணெயை வந்து நம்ம மக்களுக்கு உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணலாம். மார்க்கெட்ல இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைண்ட் ஆயில், மினரல் ஆயில், பாம் ஆயில் இந்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து எந்த எண்ணெய் வித்துக்கள்லேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க, யார் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு தெரியாதனால நம்ம வந்து சுத்தமான செக்கு எண்ணெய் உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி நினச்சேங்க. அதுக்கப்புறம் இந்த இயந்திர தேர்வுங்க. இயந்திர தேர்வுக்காக கோயம்புத்தூர், ஈரோடு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், திருநெல்வேலி இந்த மாதிரி பல ஊர்களுக்கு போய் எந்தெந்த இயந்திரம் எப்படி எப்படி அவுட்புட் வரும், எந்த மாதிரி உற்பத்தி பண்ணால் நமக்கு வந்து தரமான எண்ணெய் கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேசிட்டுங்க. மரச்செக்கில் உற்பத்தி பண்ணால் 4 லிட்டர் 10 கிலோ போட்டோம்னா 4 லிட்டர் கிடைக்கும். அதே மாதிரி கல்லில் பண்ணால் 4,400 கிடைக்கும். இரும்பில் போட்டால் 4,800 கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்போ என்னன்னா மக்கள் இன்னும் சுத்தமான உணவுப் பொருட்களே வரல. அப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா மரச்செக்கில் உற்பத்தி பண்ணி நம்ம வந்து ஒரு 40 ரூபா 50 ரூபா விலை எச்சா சொன்னோம்னா எப்படி மக்கள் வாங்குவாங்க? முதல் சுத்தமான உணவுப் பொருள் வரணும். அதே மாதிரி மரச்செக் கண்டிஷன் வரணும்னு சொல்லிட்டு நம்ம தேர்வு பண்ண இயந்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 HP ஓடக்கூடிய இரும்பு செக்குங்க. 5 HP ஓடக்கூடிய இரும்பு செக்கு உற்பத்தி பண்ணோம்னா மெதுவாக உற்பத்தி ஆகும். அதே மாதிரி சூடு வந்து பார்த்தீங்கன்னா 50 டிகிரி அந்த ரேஞ்சுக்கு தான் வருங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட கோல்டு ப்ரெஸ் மாதிரியே நமக்கு வந்து இந்த இரும்பு செக்கில் வருதுங்க. இதே வந்து 10 HP 15 HP இருக்குங்க. அதனால் எந்த இயந்திரத்தை தேர்வு செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் சரியாக கணிச்சு சரியான இயந்திரத்தை நம்ம வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த 7.5 வருஷத்தில் நாங்கள் தெரிஞ்சிட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 10% மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செக்கெண்ணெய் வந்து வாங்குறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரே பக்கம் செக்கெண்ணெய் வாங்குறதில்ல. இப்போ எங்களுக்கே எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2000 வாடிக்கையாளர் நேரடியாக வந்து வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு 250 பேர் தான் ரெகுலர் ஆகிறாங்க. அதே மாதிரி ஆன்லைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 வாடிக்கையாளர் இது வரைக்கும் வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு 60 பேர் தான் ரெகுலர் ஆகிறாங்க. அப்போ என்னன்னா 10% மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்பிக்கையாக ஒரு இடத்துல வாங்குறாங்க. மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி தான் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா 7.5 வருஷத்தில் நாங்கள் கற்றுட்ட அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களை வாங்குறதில்ல. இந்த உணவுப் பொருட்களை மாற்றி மாற்றி தான் வாங்கிட்டு இருக்காங்க. கிடைக்கிற இடத்துல அவங்க சௌரியை பொறுத்து வாங்குறாங்க. நாங்கள் எண்ணெய் உற்பத்திக்கு தரமான தேங்காய் கொப்பரை, எள்ளு, கடலை இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான முதல் தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்திக்கு வந்து பயன்படுத்துகிறேங்க. உற்பத்திக்கு முன்னாடி ஒவ்வொரு எண்ணெய் வித்துக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையரில் வந்து காய வச்சு தான் எண்ணெய் உற்பத்தி கொண்டு போகிறோங்க. அடுத்ததாக உற்பத்தி பண்ண எண்ணெய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் அண்டால ஊற்றி தான் வந்து தெளிய வச்சு விற்பனை பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு ப்ராசஸையும் குவாலிட்டியும் வந்து நம்ம 100% மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு உற்பத்தியாளராக 7.5 வருஷத்தில் எந்த இயந்திரத்தில் உற்பத்தி பண்ணால் நல்லது, ஒரு வாடிக்கையாளருக்கு எப்படி கொடுத்தா நல்லது இப்படின்னு சொல்லி எல்லாமே பேக்கிங்லேருந்து A to Z எல்லாமே கற்றுக்கிட்டோங்க. ஆனாலும் நாங்கள் புரிஞ்சிட்ட விஷயம் 10% மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் செக்கெண்ணெய் வாங்குறாங்க. அதே மாதிரி நம்மகிட்ட வாங்குற வாடிக்கையாளரில் 10% தான் வாங்குறாங்க. ஒரு 1000 பேர் வராங்கன்னா 100 பேர் தான் ரெகுலர் கஸ்டமர் ஆகிறாங்க. மிச்சவங்களாம் மாறிட்டே இருக்காங்க. அதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணிட்டோம்னா இந்த தொழிலை வந்து பண்ணிவிட்டு இதுக்கு மாற்றாக வேற ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சுங்க. ஏன்னா ஒரு தொழிலே நம்பிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வருமானத்துக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குங்க.